வணக்கம். பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாங்க? நானா சொன்னேன்? வள்ளுவர் சொன்னாருங்க. அதாவது பிறப்பு, மறுபிறப்பு, கர்மா, ஊழ்வினை போன்ற முக்கியமான கோட்பாடுகள் பல முறை அவர் எழுதியிருக்கார். அதாவது மறுபிறவி எடுப்பதற்கு ஒரு மனிதன் ஒவ்வொரு நாள் வீழ்நாள் ஒரு நாள் கூட விடாமல் வேலை செஞ்சாதான் மறுபிறவி எடுக்காமல் இருக்க முடியும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இன்றைக்கி ஒரு சச்சரவு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. யாரோ மகாவிஷ்ணு ஒருத்தர் அசோக் நகரில் பேசி அவங்க குரலை வச்சு ஆன்மீகத்தை புகுத்துறாங்கன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதை பார்த்து அது ஒரு பெருசாக்கி ஒரு அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுக்குற அளவு வரைக்கும் போயிருக்கு. ஐ ஆஸ்க் யூ, நம்ம எல்லாரும் பாரத நாட்டில் இந்த தானே பிறந்திருக்கோம். இண்டிக் கல்ச்சர்னு இருக்குது, அதை தள்ளி ஏப்ரஹாமிக் கல்ச்சர்னு இருக்குது. அந்த ஏப்ரஹாமிக் கல்ச்சர் இஸ்ரேல் போன்ற இடங்களில் பிறந்த கல்ச்சர். ஏப்ரஹாமிக் கல்ச்சரில் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு உயிர், ஒரே ஒரு பிறப்பு தான். ஆனால் இண்டிக் கல்ச்சர் அது ஹிந்துவிசமாக இருக்கலாம், ஜெயினிசமாக இருக்கலாம், புத்திசமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மல்டிபிள் பர்த்ஸ், ரீஇன்கார்னேஷன். இந்த இண்டிக் கல்ச்சரில் பிறந்தவர் தானே நம்ம திருவள்ளுவர். அவர் இஸ்ரேலில் பிறந்தார். ஒரு சமணரா அவர் ஹிந்துவாகிறத நம்ம விட்டுருவோம். ஒரு சிலர் அவருக்கு நீங்கள் ஏன் காவி போசுறீங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் சமணர்களும் சரி, இந்துஸும் சரி, பௌத்தர்களும் சரி, கட்டாயமாக மறுபிறவி ஒரு கர்மா ஒன்று இருக்குங்கிறது தான் நமது கல்ச்சர். இப்போ அதை பயன்படுத்தி பசங்களுக்கு இதனால நீங்கள் நல்லா இருக்கணும் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஒரு மருத்துவங்கிற முறையில் திடீர்னு ஒரு சின்ன குழந்தை கேன்சரோட வருது, கஷ்டப்படுது 2 வருஷம் கஷ்டப்படுது, அப்பா அம்மா கண்ணீர் சிந்துறாங்க, அப்படியே இறந்து போகும். அப்போ நான் நினைப்பேன், இந்த குழந்தை யாருக்கு என்ன பண்ணிச்சு, எதுக்காக இந்த குழந்தைக்கு கேன்சர் வரும்? நான் 40 வருஷம் இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேங்க. இதுக்கு ஒரே ஒரு பதில் தான், கர்மா. அந்த ஆத்மாவுக்கு இருக்கிற ஊழ்வினை, அந்த ஊழையும் ஓரளவுக்கு ஊழ்வினைனா நம்ம கர்ம வினைகள். திருப்பி வள்ளுவருக்கு வருவோம். அவர் சொல்லியிருக்காரு, ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர். அதாவது தாழாமல் இருந்து நீ உழைச்சிக்கிட்டே வந்தால் ஓரளவுக்கு உன்னுடைய ஊழ்வினையை நீ கம்மிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். இவர் பேசுனது நான் இந்த பக்கமோ அந்த பக்கமோ எந்த சார்பிலையோ நான் என் ஓட்டை போடலை. ஆனால் உண்மை என்பது திருக்குறள் மூலமாக நம்ம அறத்தை பிஞ்சு மனசுக்குள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் அறத்தை நம்ம புகுத்து நம்ம நினைச்சா, நம்ம இண்டிக் கல்ச்சர், நம்ம பாரத நாட்டுடைய பாரம்பரியம், அதில் பின்னி பிணைஞ்சிருக்கு ஊழ்வினையும் கர்மாவும் பல பிறப்பும் இருக்கிறது நம்மளுடைய பாரம்பரியம். அதை மறுப்பதனால நம்ம வேற ஒரு கல்ச்சருக்கு போயிடுறது இல்லை, அது சொல்றதுனால நம்ம வேற ஒரு சாயம் அடிக்கிறதும் இல்லை. இதுதான் உண்மை. பசங்களுக்கு சின்ன வயசுலேயே பல காரணங்களுக்காக அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம்னு நம்ம தமிழ் பாட்டி ஔவையார் சொன்னா போல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நீ நல்லது பண்ணு, உன் கர்மாவை நீ கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டே இரு என்று அவர் சொன்னது அந்த தாடி வச்சு அவர் பேசியிருந்தார். இட் மேக் சென்ஸ் டு மீ. அதில் எந்த தப்பும் இல்லையே. அதை நம்ம அரசியலாக்கம்னு இருக்கு, பொலிட்டிசைசேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை யாரும் பண்ண வேணாம். திருக்குறள், வள்ளுவர் நம்ம மனசுலேயே ரொம்ப ஊடுருவி இருக்கிறவர். அவரை பற்றி அவர் சார்ந்து ஒரு நூலை கூட நான் எழுதியிருக்கேன், 7 வேர்ட் மந்த்ராஸ். ஸோ யாரும் அவர் ஊழை பற்றியோ கர்ம பற்றியோ எழுதலைன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒரு புக்கை படிக்க சொல்லணும். அது பேர் திருக்குறள். நன்றி, வணக்கம்.